இங்கே நம்மள எவ்வளோதான் சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலும் நல்லா பார்த்துக்கிட்டாலும் நம்ம அம்மா வீட்டுக்கு போகிறப்ப வர சந்தோஷம் சொல்லவே முடியாது. அவ்வளோ சந்தோஷமாக போவோம். இவ்வளோ சந்தோஷமாக கிளம்பிட்டு இருக்கப்ப எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. வேறு யாரும் கால் பண்ணல, என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபோன் பண்ணாங்க. என் கூட படித்த பொண்ணோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருந்தது எனக்கு. என்னாச்சு எதனால் அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு தான் இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணி அழிஞ்சு போகிறாங்கன்னே தெரியல. இப்போ யார் லைஃப் கேள்விக்குறியாக நிற்கிது? அவளுக்கு ஒரு 5 வயசில் ஒரு பொண்ணு இருக்கா. மாமனார் மாமியார் சப்போர்ட்டும் கிடையாது. இப்போ அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்கா. அவங்க அம்மா அப்பா இருக்கிறதுனால இப்போ அவளை பார்த்துக்கிறாங்க, அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இல்லைன்னா அவளுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா? அதுக்காகவும் நீ ஃபீல் பண்ணாத, நாங்கள் எல்லாருமே இருக்கோம். அவங்க பேர் நான் சொல்ல விரும்பலை. சாரீலாம் பார்த்தீங்கன்னா அம்மா எனக்கு சீராக வச்ச சாரீ தான். 5 வருஷம் ஆக போகுது. எதுவுமே ஓப்பன் பண்ணலை. எல்லாமே பாக்ஸோட நூல் கட்டி அப்படியே கிடக்குது. இப்போ தான் எல்லாமே எடுக்கிறேன். எல்லாமே பேக் பண்ணி ரெடி ஆகி